எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் வர்க்கம் சமன் 45, xy சமன் 18, எக்ஸ் பிளஸ் ஒய்யின் பெருமானம் எவ்வளோ அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வினாவை செய்யறதுக்கு நம்ம a பிளஸ் b முழுவதின் வர்க்கம் இந்த விரிவை பயன்படுத்துவோம். இங்க வினாவா கேட்டிருக்கிறது எக்ஸினுடைய பெருமானமோ அல்லது ஒய்யினுடைய பெருமானமோ இல்ல, எக்ஸ் பிளஸ் ஒய் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த விரிவை பயன்படுத்தி எழுதினமா இருந்தா முதலாவது எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதின் வர்க்கத்தினுடைய விரிவை எழுதினமா இருந்தா எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2xy பிளஸ் y வர்க்கம். ஆகவே இந்த கோவையில எக்ஸ் வர்க்கத்தையும் y வர்க்கத்தையும் பக்கத்துல எழுதினமா இருந்தா எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம், இந்த 2xy கடைசியா வரும். இப்ப எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கத்தினுடைய பெருமானம் கொடுத்திருக்காங்க 45. ஆகவே இதுக்கு பதிலா 45 போடும். பிளஸ் இந்த பக்கம் 2 இன்டூ xy னுடைய பெருக்கம் கொடுத்திருக்காங்க 18. ஆகவே இந்த கோவை சுருக்கமா இருந்தா 45 பிளஸ் 36 அப்படின்னு வரும். ஆகவே இந்த பக்கம் இருக்குது எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதின் வர்க்கம் இப்ப 45 36 கூட்டுற நேரம் நமக்கு கிடைக்கிற விட வந்து 81. ஆகவே எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதினுடைய வர்க்கம் சமன் 81 அப்படின்னு வரும். வர்க்கம் சமன்பாடுக்கு அங்கிட்டு போற நேரம் வர்க்கம் மூலமா மாறும். ஆகவே எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் வர்க்கமூலம் 81. ஆகவே 81க்கு வர்க்கமூலம் எடுக்கிற நேரம் பெறப்படுறது 9. ஆகவே எக்ஸ் பிளஸ் ஒய்னுடைய பெருமானம் 9.